Hey friends, welcome to my channel. Episode ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அதை அங்கெல்லாம் ஸ்பென்சர்ஸ் பிளாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டியூக்குங்கிற ட்ரெயின் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கான். கிளியர் பண்ணிவிட்டு ஆல்ஃபுங்கிற ஒரு ட்ரெயின் கிட்ட சிக்னல் காமிக்கிறான். அவன் சேலைங்கிற ஒரு ட்ரெயினை பார்க்குறான். அவ்வளோ தம்ஸ்அப் காட்டுறான். அவன் ஆல்ஃப் உடனே ஒரு பேரியரை நகர்த்துறான். அது ஒரு டோர் மாதிரி இருக்குது. அங்கே ஜெஃப்ரிங்கிற ஒரு ட்ரெயின் வருது. அங்கே அவர் டியூக்குங்கிற ட்ரெயினை பார்க்குறாரு. டியூக் ஒரு மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கேயை காட்டுறாங்க. இப்போ தான் அவன் கண்ணு முழிக்கிறான். அங்கே அவனோட சிஸ்டம் நான் இப்போ டோர்ஸ் ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ கே மேக்னெட்டிக் எனர்ஜி லெவலில் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். செக் பண்ணிவிட்டு எரர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சிஸ்டம் கிட்ட வீல்ஸோட மேக்னெட்டிக் பவர் செக் பண்ண சொல்கிறான். அதுவும் செக் பண்ணிவிட்டு ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சிஸ்டம் கிட்ட பூஸ்டர் செட் பண்ண சொல்கிறான். இப்போது அதுவும் பூஸ்டர்ஸை செட் பண்ணிடுது. அங்கே அவன் குவார்ட்டர்ஸ்லேருந்து கிளம்பும் பொழுது அங்கே அவனுக்கு தேவையான ஃபியூயல் ஒரு ஜூஸ் டின் மாதிரி இருக்குது. அந்த டின் வழியே வருது. அவனை அதை ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி குடிச்சுக்கிறான். இப்போ ஸ்பென்சர் பிளாஸாக்கு கே வந்துடுறான். இப்போ எல்லாரும் கே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அவனை பார்த்துக்கிட்டே போய் டியூக் ஒரு தண்டவாளம் தடுக்கி கீழே விழுந்துடுறான். இப்போ கே ஆல்ஃப் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆல்ஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு பேரியர் நகர்த்துனானே அங்கே ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி தான் கேட்குறான். ஆல்ஃப் அது கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு சொல்கிறான். கூடவே ஆல்ஃப் கிட்ட அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். கேயும் இல்லை பரவாயில்ல நம்ம எமர்ஜென்சி எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். கேயும் அது எமர்ஜென்சி நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டியது. கே இப்போ யூஸ் பண்ணோம்னா ஸ்பென்சர் பிளாஸாக்கு பெரிய ஆபத்தாக வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ஃப் சொல்கிறான் கே கிட்ட. அதுக்கு தான் நீ இருக்கே, எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆல்ஃபும் வேறு வழி இல்லாமல் எமர்ஜென்சி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறதுக்காக ஒரு டனலுக்குள்ளே போகிறான். டக்கும் சேலையும் அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஆல்ஃபை. இப்போ ஜெஃப்ரி கிட்ட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னே நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்களோட ட்ரெயின் ஸ்டேஷனை மற்றொரு கான்டினென்ட்டில் இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனோட இணைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் இது. அங்கே ஆல்ஃப் உடனே எமர்ஜென்சி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறான். அவன் ஆன் பண்ண உடனே அங்கே இருக்க ஃபவுண்டெயினில் ஒரு பவர் வருது. அங்கே டனல் மூலமாக அந்த பவர் போய் கிட்ட போகுது. இந்த கேயோட மேக்னெட்டிக் வீல்ஸ் அந்த மேக்னெட்டிக் பவர் உள்வாங்கிக்குது. இப்போது அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. கேக்கோட டியூக்கோ சேர்ந்துக்கிறான். 2 பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிட்ட இருக்க மேக்னெட்டிக் பவர்ஸால் அவங்க போக போக புது புது ட்ராக்ஸ் முன்னாடி உருவாக்கிட்டே இருக்குது. அப்போ சாலி கேக் கால் பண்ணி 30% ஆஃப் ட்ராக் முடிஞ்சிடுச்சு, இதே ஸ்பீடை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணிடுறா. அப்போ கேயோட மேக்னெட்டிக் வீல்ஸ் திடீர்னு ட்ராக்லேருந்து விலக ஆரம்பிக்குது. ஆனால் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டியூக் நீ ஓகே தான்னு கேட்குறான். ஆனால் டியூக் கிட்டேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல. அப்போ திடீர்னு அவனோட பெட்டியிலேருந்து விலகிட்டான். அதனால் அதுக்கு மேலே எந்த ட்ராக்கும் உருவாகலை. அதனால் அதுக்கு மேலே எந்த டனலும் இல்லைங்கனால அவனோட பெட்டியில் கீழே வந்துன்னு சொல்லி எப்படியும் கஷ்டப்பட்டு அவனோட பெட்டியில் ஸ்டாப் பண்ணுறான். இப்போ தான் பார்க்குறான் அவன் பெட்டியில் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. உடனே அந்த டனல் அங்கே வெளியே இருப்பாங்கள்ல, அந்த டனல் உடனே ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே சேலி உள்ள ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறா. இவன் டியூக்கை தேடி பார்க்குறான். டியூக்கை காணோம். திடீர்னு அவன் எங்கேயோ இருந்து ஓடி வர்றான். இவன் அட்டாக் பண்ணுறக்கு ஓடி வர்றான். இப்போ டியூக் கிட்ட எல்லாத்தையும் என் கால் கடியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கண்கள் ஏன்னு தெரியல ரெட்டிஷாக இருக்குது. அப்போது உன்னோட எனர்ஜி இன்ஜின் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டேருந்து எடுக்க போகிறான். உடனே நான் செத்தவனா அது நடக்கான்னு சொல்லி அவன் ட்ராக்லேருந்து விலகிட்டுறான். இவனும் வேறு வழி இல்லாமல் திரும்பி போயிடுறான். டியூக்கும் இது இல்லைன்னா என்ன வேறு வழியில் நான் அதை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அவன் போன உடனே கேயோட அந்த பெட்டிகள் இருக்கான்ல, அதில் இருக்க மேக்னெட்டிக் எனர்ஜிஸ் மூலமாக திரும்ப எடுத்துக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட கண்டினியூ அடுத்த எபிசோடில் இருக்கும். அந்த எபிசோடு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே வீடியோ ஷார்ட்ஸாகவும் போடுவேன். இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் வந்துடும்.